ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனது ஏழ்மையின் நிலையாலும் கர்மாவின் துன்புறுத்தலாலும் யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள் அழுது வெளியில் சிரித்தும் பேசியும் கொண்டிருக்கும் என் மகளே, மகனே, நீ செய்த தவறுகள் என்ன என்பது உங்களுக்கு அறிவுறுத்தவே நான் அக்கஷ்டத்தை அனுமதித்தேனே தவிர உன்னை அழவைத்து பார்க்க அல்ல. நீ உன் தவறை உணர்ந்து விட்டால் நிச்சயம் திருந்தி விடுவாய். மாறாக உன் தவறை என்னிடம் நியாயப்படுத்தி பேசினால் நீ திருந்தவும் வாய்ப்பில்லை, உன் ஏழ்மை நிலை மாறவும் வாய்ப்பில்லை. இதனால் உன்னோடு இந்த கஷ்டமும் நில்லாது உன் சந்ததியினரையும் பாதிக்கும் என்பதை நன்றாக சிந்தித்து செயல்படு. இந்த செவ்வாய்க்கிழமை நன்னாளில் உனது இருக்கை குவித்து நெற்றியில் திருநீர் அணிந்து நீ அந்த கந்தரை மெய்யொருக்க வேண்டினால் இந்த உலகத்தில் உனக்கு வேண்டியதை அந்த வேலவனும் உனக்கு தந்திடுவார். தத்துவத்தின் முதற் பொருளை பக்தியுடன் நீ நெஞ்சில் வைத்தால் உன்னை இந்த உலகத்தில் வித்தகனாகவே விளங்கிட புத்தி தந்து காத்திடுவார் அந்த ஆறுமுகன். அவரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாதம் இருமுறை வரும் சஷ்டி நாளிலும் வீட்டிலேயே செவ்வரளி அரளிப்பூவை கொண்டு ஒரு விளக்கேற்றி தொழுது வா. உன் குறைகள் அனைத்தும் விலகும், உனது துன்பங்கள் அனைத்தும் தீரும். கந்தர் தெய்வானையோடு இன்று உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க அழைத்து வந்துள்ளேன். இவர்கள் இருவரை போல் நீயும் உன் துணையோடு குறையாத அன்போடு வாழ்நாள் முழுவதும் வாழப்போகிறாய். இது தெரியாமல் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். பொறுத்துதான் பொறுத்தாய், இன்னும் சில நாட்கள் பொறு. உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். உன்னுடன் நான் இருக்கிறேன். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று 3 முறை உளமாற சொல். அந்த கந்தர் தன் அற்புதத்தை இன்னும் 10 நிமிடத்தில் உனக்கு காட்டுவார். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.